கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 21 முதல் 23வது வசனங்கள் வரை. மெய் ஞானத்தையும் நல் யோசனையையும் காத்துக்கொள், அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. பிரியமானவர்களே, நமக்கு மெய்யான ஞானத்தை நல் யோசனையை தருவது கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த ஜீவ வசனங்கள் தான். அவற்றை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு காத்து கொள்ளும்போது நம் ஆத்துமாவுக்கு ஜீவனை தருகிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்வில் உயிர்ப்போடு இருப்போம் என்பதுதான் அதன் அர்த்தம். அப்போதுதான் ஆவியானவரின் சத்தத்தை நாம் கேட்க முடியும். அவ்வாறு ஆவிக்குரிய வாழ்வில் அனலாய் இருக்கும்போதுதான் நாம் போகும் பாதையில் எடுக்கும் முடிவுகளில் பயம் இருக்காது. அப்படி கர்த்தரின் சித்தத்தோடு முடிவெடுக்கும்போது எந்த தடங்களும் வராது, நம் கால்களும் இடராது. ஜெபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் உம்முடைய நல் யோசனையை உம்முடைய வார்த்தையின்படி பெற்றுக்கொள்கிறோம். மெய்ஞானத்தை எங்களுக்கு கொடுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனலாயிருக்கும்படி எங்களை தேற்றுங்க. சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்களில் பெரிய மாற்றங்களை கொடுங்க. நாங்கள் போகிற பாதையில் எங்கள் கால்கள் இடராதபடி காத்து கொள்ளுங்க. அடிக்கடி எதிர்காலத்தை குறித்து வரும் பயங்களிலிருந்து ஒரு விடுதலையை கொடுங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர்களுக்கும் கிடைக்கட்டும். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.